நம்ம எங்கே வாழ்கிறோம்? நம்ம எங்கே வாழ்கிறோம்? பூமியில் வாழ்கிறோம். எந்த நிலைப்பாட்டில் வாழ்கிறோம்? எந்த நிலைப்பாட்டில் வாழ்கிறோம்? மிக்ஸா? மிக்ஸு. நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் வாழும்போது அது ஒரு இட்ஸ் அ கிங்டம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் என்னும் போது அதில் ராஜா இருக்கிறாரு, அதில் ஒரு அமைப்பு இருக்குது. நான் போன வாட்டி ஒரு அந்த ராஜானா யார், ராஜா எப்படி இருப்பார், அதை வச்சு நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் இது உங்ககிட்ட சொல்லணுன்னெலாம் வந்து ஆண்டவரே எனக்கு எதாவது சொல்லுங்கள், நாங்கள் போய் சொல்லணுன்னெலாம் கேட்குறதில்ல. என்ன தேவன் எப்படி எப்படி நடத்துகிறாரோ அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறது. ஏன்னா உங்களுக்கு சொல்கிறதோட எனக்கு என் வாழ்க்கை முன்னேறணும். என் வாழ்க்கை முன்னேறினா தான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை உங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கும். ஸோ we live in a kingdom. இதை யோசிச்சுட்டே இருக்கும்போது தேவன் ஒரு படத்தை கொடுத்தார். அந்த காலத்துலலாம் கிங்டம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யம் இருந்தால் அந்த ராஜ்யத்துக்கு வெளியே என்ன இருக்குன்னா ஒரு ரிவர் ஒன்று இருக்கும். எதனால் அந்த ரிவர்னால் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உள்ளே வரக்கூடாது. அப்படி உள்ளே வரணுன்னா அரண்மனையோட கதவை திறந்தால் தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உள்ளே வரும். ஓகேங்களா? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அரண்மனை கதவை திறந்தால் தான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உள்ளே வரும். ரெக்கார்டிங் பண்ணிட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உள்ளே வரணுன்னா அரண்மனை கதவை திறக்கணுன்னா ராஜாவுக்கு அந்த வர ஆள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தானே திறப்பார். தெரியலன்னா என்ன பண்ணுவார்? திறக்க மாட்டார். ஏன்னா அவன் உள்ளே வந்து எதுனா எசுக்கு புசுக்காக பண்ணிட்டான்னா பிரச்சனை ஆகிடும். அதனால திறக்க மாட்டார். அப்படியே மீறி வந்தானா அந்த ரிவரில் மாட்டிப்பான். அந்த ரிவரில் வந்து என்ன இருக்கும்? அந்த ரிவர் தான் பாதுகாப்பு அந்த ராஜ்யத்துக்கு. ஸோ அந்த இப்போ நான் வந்து அரண்மனை உள்ளே வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அரண்மனை உள்ள ஒரு வேலைக்காரன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? நான் அந்த பிரச்சனையை எடுத்துன்னு போய் ராஜா கிட்ட சொல்கிறேன். ராஜா வந்து ஒரு தீர்வு சொல்கிறார். அந்த தீர்வு எனக்கு பிடிக்கல, இது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வரேன். அரண்மனை விட்டு வெளியே வந்துட்டு வெளியே வந்தோடனே என் சொந்தக்காரர் பார்க்குறேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அவர் என்ன சொல்கிறார்? அவர் தீர்வு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், உனக்கு பிரச்சனையாக இருக்கிற ஆளே தூக்கிடுப்பா, நீ பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அம்மா நீ என்ன நினைக்கிறேன்? சூப்பர், இது தக்கரான ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கிடலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் எங்கே இருக்கிறேன்? ராஜ்யத்துக்கு உள்ளே வேலை செய்கிறேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? ராஜ்யத்தின் வெளியே போயிட்டு ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது என்னுடைய மாமிசத்துக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் ப்ரொசீட் பண்ணி போகிறேன். ராஜ்யத்தின் உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. அப்போ ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்தால் பாதுகாப்பு கிடையாது. அந்த மாதிரி தேவனுடைய அமைப்பு உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஓகேங்களா? தேவனுடைய அமைப்பு வெளியே வந்தீங்கன்னா பாதுகாப்பு கிடையாது. என்ன பாதுகாப்பு? ராஜ்யத்தில் உள்ள அந்த ரிவர் தானே பாதுகாப்பு. அந்த ரிவரை எதுக்கு ஒப்பிடுறேன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதிக்கு ஒப்பிடுறேன். நம்ம ஆவிக்குரிய ரீதி தேவனுக்கும் நமக்கும் கனெக்ஷன் தானே. கனெக்ஷனாக இல்லையா? தேவனோட நம்ம டீல் பண்ணும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதியை டாமினேட் பண்ணி தான் நம்ம மாமிசத்தை கீழ்ப்படுத்தி ஆவிக்குரிய ரீதி தான் தேவனோட நம்மளோட டீல் பண்ண உதவி செய்யுது. ஸோ அந்த ஆவிக்குரிய ரீதி இப்போது வந்து சில நேரத்தில் பைக்கெல்லாம் ஓட்டின்னு போவேன். பைக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு ரொம்ப குரூஷியலான ஒரு சில இடம்லாம் வந்துடும்ல. ஐயோ இடிச்சிடுவோமோ, ஐயோ தூக்கிடுவானோ பஸ்ஸுக்காரன், ஐயோ உயிர் போயிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வரும்போதெல்லாம் நான் உயிர் போக மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எப்போ வருதுன்னா, உங்கள் ஆவிக்குரிய ரீதி பலப்பட்டிருக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் வருது. ஸோ ஆவிக்குரிய ரீதி தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்க கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு. தேவன் கொடுக்குற ஒரு சமாதானம் யாராலுமே கொடுக்க முடியாது. மம்மி கேத்தி ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்னடா இது, எல்லா ஊருக்கு போயிடுறாங்க, நம்ம மட்டும் தனியாக இருக்கணும், அதுவும் டேடி கூட இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் ஒழுங்காக வேலை நடக்கணும், அப்புறம் அவ்வளோதான் பிரச்சனையிடும். ஸோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு திடீர்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஆக்சிடெண்ட்டில் வந்து ரொம்ப சூழ்நிலை ரொம்ப பயங்கரமாக, அவங்களோட பாடி கூட கிடைக்கல. அவங்க ஒரு லாரி இப்போ போய் யூட்டர்ன் பண்ணும்போது லாரி அடியில் போயிட்டாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த பையன் ஒரு என்ன நிலையில் இருந்திருப்பான்.
ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் ஜாலியாக இருக்கிறான். என்னன்னா எல்லாம் மைண்ட் செட்டு தான். ஸோ அவனுக்கு ஆவிக்குரிய ரீதி பற்றி தெரியாது, அவன் அந்நியன். அவனுக்கே வந்து ஒரு மைண்ட் செட்டு தான். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம மாம்சத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ வாட் இஸ் ரியலி இன்சைட்னா நம்மளுடைய ஆவிக்குரிய ரீதி, தேவனுக்கும் நம்மளுக்கும் இருக்க கனெக்ஷன் தான் மேலானது. அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சமாதானம் கிடச்சிது பாருங்க, அது வார்த்தையால் சொல்ல முடியாது. எல்லாரும் அழுதாங்க போகும்போது, நான் மட்டும் அழுவே இல்லை, நான் சந்தோஷமாக இருந்தேன். எல்லாரும் அழுதாங்க, ஐயோ போகிறீங்களே அப்படின்னு அழுதாங்க. நான் வந்து அழுவே இல்லை, எனக்கு ரொம்ப சமாதானமாக இருந்துச்சு. எனக்கு தேவன் இருக்கிறார்ப்பா. எல்லாம் அந்த ராஜ்யத்தின் தலைவரே என் கூட இருக்கும்போது எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பெருசாக தெரியலையே. என்னப்பா அம்மா ரிலேஷன்ஷிப் பெருசாக தெரியலையே, அம்மா கூட தெரியாதுங்க. ஏன்னா அது இந்த உலகம், புரியுதுங்களா? இந்த உலகத்தில் வர ஒரு மீடியமாக தான் இருக்கிறாங்க தவிர உங்களுடைய ஆவிக்குரிய ரீதி மேலேருந்து வருது, புரியுதுங்களா? அதனால தான் கிறிஸ்துவை அனுப்பி அந்த 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 ஜெனட்டிக்கே மாத்துறார். கிறிஸ்துவுக்கு வந்து அப்பா யாரு? பிதா தான் அப்பா. ஸோ அப்போ அந்த ஒரு அந்த அந்த உயிரினம் எங்கேருந்து வருதுன்னா மேலேருந்து வருதுங்க. ஸோ நம்ம வந்து மேலேருந்து வர ஆளுங்க. மேலேருந்துன்னா கிங்டம் பீப்புள், ஓகேங்களா? ஓகே. கிறிஸ்டியானிட்டி அப்படின்னா என்ன? கிறிஸ்தவம் அப்படின்னா என்ன? ஆதார் கார்டு ஃபில் பண்ணும்போது ஒன்று கேட்பாங்க, ரிலீஜியன் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், கிறிஸ்டியன், ஐ எம் கிறிஸ்டியன் அப்படின்னு எழுதிடுவோம். ஸோ வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி? நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் வாழ்வது. ஓகே. ஆக்ட் 17:28 சொல்லுது, we live and have our being in Christ. ஓகேங்களா? ஸோ அந்த ராஜ்யத்து உள்ளே வாழ்கிறவன் வந்து என்ன சாப்பிடுவான்னா ராஜ்யத்தின் சாப்பாடை சாப்பிடுவான். ராஜ்யத்தில் போட்டுக்கிற உடையை போட்டுப்பான். ராஜ்யத்து உள்ளே இருக்கிற அமைப்பிலே அவன் இருப்பான். அது ராஜ்யத்து உள்ளே இருக்கிற வரைக்கும் தான். ராஜ்யத்தை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா என்னது, உங்கள் சொந்தக்காரன், தெரிஞ்சவன், பொல்லாப்பானவன் எல்லாரும் என்ன பண்ணுவான், சூழ்ந்துருவான். உனக்கு அந்த ஆவிக்குரிய ரீதி ப்ரொடெக்ஷன் இல்லை. ராஜ்யத்து உள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த அமைப்பிலே இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து இந்த என்னது ஹெச்விஎஃப் கேன்டீன் போயிருந்தோம். ஹெச்விஎஃப் கேன்டீன் போனீங்கன்னா வச்சுக்கோங்க, அங்கே ஒரு பெரிய இடம், நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்குது, பார்க் இருக்குது. அந்த உள்ள அந்த சோல்ஜர்ஸுக்கெல்லாம் அங்கேயே இடம், ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ். ஸோ அங்கேயே ஸ்கூலு இடம் எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க. அவங்க அங்கே போனால் அந்த இடம்லாம் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த கேன்டீனில் டேக்ஸ் எல்லாம் கிடையாது, ஃப்ரீ. அவங்களுக்கு ஃப்ரீ இல்லை, காசு கட்டணும், டேக்ஸ் கிடையாது. ஸோ அவங்க அந்த ஆர்மி அந்த அந்த ஒரு கண்டோன்மெண்ட் ஏரியாவில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த சலுகைலாம். அதை விட்டு வெளியே வந்துட்டானா யார், அவங்களும் ஒன்றும் கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் நார்மல் பீப்புள். ஸோ அதனால் நம்ம அந்த ராஜ்யத்தின் உள்ளே இருக்கும்போது we live in a kingdom lifestyle. கிறிஸ்துவை பிரதிபலித்து நம்ம வந்து கிங்டம் லைஃப் ஸ்டைல் வாழ்றோம். ஸோ அப்போ கிறிஸ்டியானிட்டினா என்னது? நான் என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே. கிறிஸ்டியானிட்டினா என்னது? கிறிஸ்துவுக்குள் வாழ்வது. ஓகே, அது உங்கள் வாழ்க்கை முறை. வாட் இஸ் த ஹோல்சம்? கிறிஸ்துவை பிரதிபலிக்குது, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது. ஸோ அந்த ராஜ்யத்து உள்ளே வாழும்போது உங்களை வெளியே இருக்கிறவங்க ஒருத்தன் பார்க்குறான். நம்ம வந்து ஒரு நான் இப்போ வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே இருக்கிற ஒருத்தன் ஒரு காய்கறி விற்கிறவன் என்னை பார்க்குறான். பார்த்து என்ன சொல்லுவான், அவனுக்கு என்னப்பா, அவன் ராஜா அரண்மனை உள்ளே இருக்கிறான், அவன் போடுற சட்டை என்ன, ஷூ என்ன அப்படின்னு. ஏன்னா நம்ம வாழ்வாதாரமே அந்த ராஜ்யத்தின் வாழ்வாதாரமாக ஆயிடுது, ஓகேங்களா? இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே வரும்போது வெளியில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியுது, அவன் ராஜ்யத்து உள்ளேருந்து வந்திருக்கான்ப்பா. அவன் சட்டையிலேருந்து அவன் உடையிலேருந்து அவனை பார்க்கும் போதே தெரியுது அவன் ராஜ்யத்து உள்ளேருந்து வந்திருக்கான், ஓகேங்களா? அந்த ராஜ்யத்து உள்ளேருந்து வந்திருக்கான். அவன் யாரை பிரதிபலிக்கிறான்? அந்த ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்போ ரிலீஜன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிலீஜன் என்னை பொறுத்த வரைக்கும் ரிலீஜனே கிடையாது, புரியுதுங்களா? ரிலீஜனே கிடையாது. நீ என்ன ரிலீஜன் கேட்டால் நான் ரிலீஜனே கிடையாதுப்பா, நான் எங்கள் அப்பா கூட வாழ்கிறேன்ப்பா, ரிலீஜனே கிடையாது. நீ போய் அதை வந்து ஒரு என்ன சொல்கிற, ஒரு ஜெபம் பண்ணுமா காலைல 10 மணிக்கு இல்லை காலைல 6 மணிக்கு, அப்படி ஆகிட்டுன்னா மேபி ரிலீஜன் சொல்லிப்பேன், புரியுதா? நீ அப்படி ஒரு கால் எடுத்து வைக்கும் போது தேவனை கூட பேசிகிட்டே இருந்தாருன்னா அது ரிலீஜன் கிடையாதுப்பா, அதுவும் வாழ்க்கை, அதுவும் வாழ்வாதாரம். நீ சாப்பிட்ற, அவர் கூட பேசுகிற, நீ போகிற வர,
நல்லா சில நேரத்தில் அப்படியே அமைதியாக இருப்பேன். ஏன்னா மண்டையில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். தேவன் பேசிகிட்டே இருப்பார். ஒரு கலக்கமாக இருக்கும். என்ன இது, எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் ரிலீஜன், திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டைல். தேவன் என் கூட இடைப்பட, நான் அவர் கூட பேச, என் தகப்பன் உங்கள் அப்பா கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிட்ட பேசுவீங்க. எங்கப்பா இருக்கிற அப்படின்னு ஃபோன் எடுத்துட்டு, எப்பா நல்லா இருக்கிறீங்களா அப்படியா பேச? அப்படிலாம் பேச மாட்டேன். எங்கள் அப்பா கிட்ட பேசும்போது நான் அதை தனியாக ஒரு இதுவாக பார்க்க மாட்டேன். என் உறவு, உன் உறவு கூட பேசும்போது என்ன, அது ரிலீஜன் கிடையாது, இட்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் வெளியும் வாழ்கிறான், அவனும் அதே வாழ்க்கை வாழ்கிறான், உள்ளே இருக்கிறோம் அதே வாழ்க்கை வாழ்கிறான். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன கார் சொல்லுவோம்? லக்ஸுரியஸ் கார் சொல்லுவோம். இப்போது ஹோண்டா ஹை10 வச்சுருக்கோங்க. ஹோண்டா ஹை10 கார் வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்லுவோம்? ஒரு நார்மல் கார். அந்த காருக்கும் 4 வீல் தானே, இந்த காருக்கும் 4 வீல் தானே. ஏன் அதுக்கு லக்ஸுரியஸ், இது நார்மலு? ஏன்? காசு ஓகே. எதனால காசு? ஏன் காசுனா அதோடைய ஸ்பீடு, ஃபெசிலிட்டி, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அந்த துல்லியமான விஷயங்கள் மாறும்போது தான் நம்ம அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போக முடியும். ஓகேங்களா? ஸோ உலகத்தில் இருக்கிறவனுக்கும் கிங்டம் லைஃப் ஸ்டைலில் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்தா பணக்காரன் இருக்கிறான், இங்கே கொடுத்தா நல்லா வாழ்கிறவன் இருக்கிறான். தேவனை நம்பாமலே இங்கே நல்லா வாழ்கிறவன் இருக்கிறானா இல்லையா? அப்போ அவனுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய ரீதியில் இருக்க சின்ன கான்ஃபிகரேஷன் தான் மாறுது. எப்படி அந்த காரில் ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் தான், அந்த இன்ஜின் ஹார்ஸ் பவர் ஸ்பீடு அதிகமாக இருக்கு, அங்கே உள்ளே இருக்க ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குது, அங்கே ஒரு பட்டன் அப் தான் காலெலாம் தூக்கின்னு பார்த்துக்கலாம். இங்கே படுக்க முடியாது, ஏன்னா இங்கே பின்னாடி கட்டை வச்சு கட்டியிருப்பான், அங்கே படுக்க முடியாது. அதனால அது 10 லட்ச ரூபாய், அந்த காரு 1 கோடி. அந்த சின்ன கான்ஃபிகரேஷன் தான் நம்மளை எலிவேட் பண்ணோம். ஆவிக்குரிய ரீதியை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆவிக்குரிய ரீதி எப்படி? ஆவிக்குரிய ரீதியில் ஈஸியாக வாழ்ந்துடலாமா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? வாழ்ந்துடலாமா இல்லையா? நான் இட குடும்பம் பேசுகிறேன், ஒன்றுமே சொல்ல நான் நினைக்கிறீங்களா? வாழ்ந்துடலாமா, வாழ முடியாதா? முடியும், நான் கஷ்டம். ஆவிக்குரிய ரீதியில் வாழ்கிறது, சூப்பர் நேச்சுரல் ரீதியில் வாழ்கிறத விட இந்த உலக ரீதியிலே வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏன் தெரியுங்களா? ரொம்ப கஷ்டம். ஒரு கால் எடுத்து வைக்கணும்னா, இப்போ தண்ணியில் இருக்கிறீங்க, ஒரு கால் எடுத்து வைக்கணும்னா தண்ணி அப்படி வைக்க மாட்டீங்க, எதாவது இருக்குதா, பூச்சி கீச்சு கச்சிட போதுப்பா அப்படின்னு மெதுவாக வைப்போம். ஆவிக்குரிய ரீதியில் வாழ்கிறனா எப்படி தெரியுமா? அப்படி எடுத்து சப்பாக்குன்னு வைக்கணும். வைப்பீங்களா நீங்கள்? குளம்லாம் நடிக்கிடும். அங்கே ஒரு இடம் இருக்குதுன்னு தெரியாமல் எங்கப்பா கால் வைப்ப? ஆவிக்குரிய ரீதியில் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய முகம் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே மாறிடுங்க. சாதாரணமான மனுஷனாக இருக்கவே முடியாது. ஒரு கால் எடுத்து அப்படி நடக்கும்போது எப்பா அப்படின்னு நடக்க மாட்டேன், தைரியமாக நடப்பேன், சிங்கம் மாதிரி இருப்பேன். ஆனால் எப்படி? ஆடை போல தாழ்மையானவனாக இருப்பேன். அதுதான் ஆவிக்குரிய லைஃப் ஸ்டைல். ஆவிக்குரிய, ஆமாப்பா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் தேவன் என்ன வழி நடத்திடுவார். வழி நடத்தினா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப. ஆனால் நீங்கள் அப்படி எடுத்து காலை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என்றைக்கும் கால் உள்ளே போவார். அந்த அஷூரன்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கை எங்கே இருக்குது? அரண்மனைக்குள்ளே இருக்குது. அரண்மனை விட்டு வெளியே நீங்கள் வரணும்னா அரண்மனை கதவு திறக்கணும். ஆவிக்குரிய ரீதியை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் பயந்து காலை வைக்கலாம். நான் தைரியமாக எடுத்து காலை வைப்பேன், ஏன்னா நான் அரண்மனைக்குள்ளே இருக்கிறேன். உங்கள் அப்பா யார்? எங்கள் அப்பா தேவனுப்பா. நான் கிறிஸ்தவன் இல்லை, எங்கள் அப்பா இத்தான்ப்பா உலகம். நீ என்னப்பா ரிலீஜன், கிறிஸ்டியானிட்டி, இந்துன்னுக்கிற? எங்கள் அப்பா தான்ப்பா வாழ்கிறாரு. அதுதான் மேட்ரு. ஸோ ஆவிக்குரிய ரீதியில் வாழ்வதுன்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கானது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சிங்கானது தான். ஆனால் நம்ம தேவனுடைய நம்ம ஸ்டாண்ட் பாயிண்ட்டை கற்றுக்கின்னு நம்ம எங்கே நிற்கிறோம், யார் அந்த அந்த ராஜ்யத்தின் தலைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கும் போது we'll know our standpoint and we can proceed in supernatural living. Thank you.